இடுப்பு எலும்புகள் பலம் பெறதுக்கு, கர்ப்பப்பை வலுப்பெற, உடல் உஷ்ணத்தை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தரதுக்கு இந்த கஞ்சி மட்டுமே போதுங்க. அதுக்கு நான் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து இந்த உளுந்தை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கணும். அடுத்து 1/4 கப் பச்சரிசி, இதையும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாவுலேருந்து இப்போ 1/4 கப் மாவு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதில் 2 மடங்கு துருவன கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எடுத்து தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதில் 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்த மாவு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விடணும். 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த டைம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி கரைசல், அப்புறம் 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட தேங்காய் பால் கலந்து குடிச்சா அட்டகாசமாக இருக்கும். பிடிக்காதவங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.